இளையராஜா சாரோட மகள் பவதாரணி அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து இறந்திருக்கிறதா நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் கேன்சர், அப்புறம் கால் பிளாடர் கேன்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன காரணமாக இருக்க முடியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிவர் கேன்சர் அப்படின்னும் போது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லிவர் பகுதியில் வந்து ஒரு புற்றுநோய் உண்டாகுது, ஒரு கட்டி மாதிரி உண்டாகுது. என்னென்ன காரணங்கள் வந்து மெயினாக இருக்கலாம் இவங்க கேஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ், அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்களோட பாட்டை முப்பாட்டை யாருக்காவது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் லிவர் கேன்சரும் கால் பிளாடர் கேன்சர் ரெண்டுமே ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இவங்க கேஸில் பொருந்துற மாதிரி வந்து இருக்குது. ரெண்டாவது காரணம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது என்னன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சின்ற வைரஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வைரஸும் பார்த்தீங்கன்னா வந்து லிவர்ல வந்துட்டு சிரோசிஸ் மாதிரி ஏற்படுத்தி கேன்சர்ஸை வந்து உண்டாக்கலாம். மூணாவது வந்து நேஷ்ன்னு சொல்லுவாங்க, நான் ஆல்கஹாலிக் ஸ்டீரியோடைப், அதாவது மது அருந்தாத ஒரு ஆளு கூட வந்துட்டு நம்மளுக்கு லிவர்ல வந்து கொழுப்பு சேர்ந்து அது கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பேர் தான் நேஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நாலாவது வந்து ஃபங்கஸ் மற்றும் வார்ம். ஓகேங்களா. இந்த ஒரு ஃபங்கஸ் இருக்கு ஃபியூமிகேட்டஸ்ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து ஆல்ஃபா சொல்லிட்டு ஒரு இருக்கு, குளோரின் சின்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்ம் இருக்கு. இதெல்லாம் கூட கேன்சர்ஸை உண்டாக்கும். ஸோ இவங்க கேஸ்ல இந்த 4 காரணங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து நம்மள சொன்ன மாதிரி ஜெனட்டிக்ஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி வார்ம்ஸ், இந்த மாதிரி ஃபங்கஸ், அப்புறம் நேஷ், அதாவது நான் ஆல்கஹாலிக் ஸ்டீரியோடைப். மற்றபடி ஏன் வேற என்னென்ன சார் காரணங்கள் வந்துட்டு ஜென்ரலா ஒரு பப்ளிக்கு இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா வந்து ஸ்மோக் பண்றாங்க, நல்லா ஆல்கஹால் குடிக்கிறாங்க, அதனால லிவர் கெட்டு போயிடுது, அதனால கால் பிளாடர் கெட்டு போயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரொம்ப ரொம்ப தந்தூரி பார்பிக்யூ மாதிரி ஐட்டம்ஸ் அதிகமா சாப்பிட்றாங்க, இதனால கூட வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படலாம். சரி சார், ஏன் வந்து இவங்களை வந்து காப்பாற்ற முடியல, கேன்சர்னா காப்பாற்ற முடியாதுன்னா மக்களே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல கண்டிப்பா கேன்சருக்கு 100% கியூர் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 லிவர்ல ஒரு பகுதியில் மட்டும் வளர்ந்துகிட்டு இருக்குன்னா அந்த பகுதி வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா லேட் ஸ்டேஜ்ல வரீங்க, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வரீங்க, லிவரை தாண்டி இப்போ வந்து வயிற்றுக்கு பரவிடுச்சு, மூளைக்கு பரவிடுச்சு, நுரையீரல் பரவிடுச்சுன்னா அப்ப நம்மளால வந்து காப்பாற்ற வந்து முடியாது. ஏன்னா உடம்பு ஃபுல்லா பரவனதுனால உங்களால எதுவும் பண்ண முடியாது, தனித்தனியா வெட்டிலாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ கீமோதெரப்பி, பாலியேட்டிவ் கேர் தான் வந்துட்டு ஒரு ஆன்காலஜிஸ்ட் கொடுக்க முடியும், அதை தாண்டி கொடுக்க முடியாது. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றதுனாலதான் இங்க இருந்து கிளம்பி அவங்க வந்து ஸ்ரீலங்கால ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. பட் ஆனா பெருசா வந்து ஒன்றும் இருக்காது. ஏன்னா வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்னும் போது உடம்பு ஃபுல்லா பரவணும் போது எந்த விதமான ட்ரீட்மெண்ட்லயும் வந்துட்டு we cannot cure her. ஸோ மக்களுக்கு வந்து இந்த கேஸ்ல இருந்து நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிம்டம்ஸ், அதாவது ஒரு அறிகுறி, எஸ்பெஷலி வந்து எடை குறையுது, பசி எடுக்கல, அப்புறம் வந்து வயிறு உப்பசமாயிட்டே போகுது, மஞ்சக்காமால் இருக்கு, இது எல்லாமே வந்து இந்த லிவர் புற்றுநோயோட அறிகுறி. ஓகேங்களா. இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குன்னா உடனே போய் டாக்டரை பாருங்க, டைம் டிலே பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து வயிறு கொஞ்சம் லைட்டா டிஃபிகல்ட்டி இருக்கு, சாப்பிட்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கு, லைட்டா பசி எடுக்கலாம் தான் இருக்கும். அது கூட உங்களுக்கு ஒரு வாரம் மேல இருந்ததுன்னா உடனே போய் டாக்டர் போய் பாருங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருந்தா இந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் 100% கியூர் பண்ண முடியும். ஸோ ஓவராலா லாஸ்டா நான் சொல்லி முடிக்க வேண்டிய 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு தொந்தரவு ஒரு இடத்துல ஒரு வாரத்துக்கு மேல இருந்ததுன்னா தயவு செஞ்சு போய் டாக்டர் பாருங்க. ஏன்னா அது வந்து என்ன வேணா இருக்கலாம், அதை நம்ம சீக்கிரம் ட்ரீட் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்களோட குடும்பத்துல வேற யாருக்காவது கேன்சர் இருக்கான ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்கிரீனிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ரொம்ப ஒரு டீட்டோட்டலா இருக்கலாம், கெட்ட பழக்கமே இல்லாம இருக்கலாம், ஆனா வந்துட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போய் உடனே ஸ்கிரீனிங் வந்து பண்ணி பார்த்துருங்க. நன்றி.